ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட் போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு @IM துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே @IM மீனம், @IM கன்னிராசி, @IM விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் பலமான சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, சித்தர்கள் வாக்கின்படி 2 சிம்பிளான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையை நீங்கள் ஹேக் பண்ணி மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது, தீமையை நினைக்காமல் வாழணும். இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ இந்த 2 சிம்பிளாக தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 29ஆம் தேதிங்க, 29 ஜூன் மாதம் 2023ஆம் வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆனி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் 3 விசேஷம் இருக்குங்க. முதலாவதாக இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க. மேலும் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த நாள். மேலும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது நண்பர்களே. பக்ரீத் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. எனவே இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. இன்றைய தினம் மட்டும் நீங்கள் சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை 4 விஷயத்தை கடைபிடிக்கணும். மற்றபடி நாளை முதல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாளாக அமைந்த நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளில் உங்கள் வேலைகளை இன்னைக்கு சூடு பிடிக்குங்க. ஆனால் வேலைகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள், சீனியர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் உங்களது அலுவலக பணிகள் அமையும் என்பதனால அது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே நீங்க எதிர்பார்த்ததை விட, நீங்க நினைச்சதை விட வேற மாதிரி ஒரு குணங்களை கொண்டிருப்பாங்க. எனவே இன்னைக்கு சில குழப்பமான சூழ்நிலைகள், அதாவது யாருமே எப்படிப்பட்டவையும் நீங்க அனுமதிக்க முடியாத, ஒரு ஜட்ஜ் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 4 விஷயங்கள்ல முதலாவதாக நீங்கள் தேவையில்லாத பயத்தை மனசுல வச்சுக்கிட்டு குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு அதையே நினைச்சிட்டு நேரத்தை வீணடிக்க கூடாது நண்பர்களே. எனவே இன்றைய தினம் நீங்கள் குழப்பங்கள் மனசுல அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ளாமல் உங்களுக்கு வழக்கமான வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாம். அதன் மூலமாக உங்கள் குழப்பங்களை நீங்கள் மறந்து விட முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் ஒரு நாள் பொறுமையாக இருங்கள். இன்றைய தினம் எந்த முடிவும் எடுக்காதீங்க. இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போட முடிஞ்சா, நாளைக்கு வரைக்கும் தள்ளி போட முடிஞ்சா நீங்க நாளை வரைக்கும் கண்டிப்பாக தள்ளி போடுங்க நண்பர்களே. இந்த தினம் பயத்தை மனசுல இருந்து விட்டொழிக்க வேண்டியது முதலாவது விஷயங்க. இரண்டாவதாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். கொஞ்ச நேரம் தாங்க கோபம் இருக்கும். ஆனா அந்த கோபத்தினால உங்க உறவுகள் பாதிக்கப்படலாம், பெரிய பாதிப்பு உங்க வாழ்க்கையில் ஏற்படலாங்கிறதுனால கண்டிப்பாக கோபத்தை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க வேண்டியது அவசியம். அதுக்கு நீங்க தியானம் செய்யலாம். இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்யலாங்க. இன்னைக்கு ஏகாதசி தினம் என்பதால் பெருமாள் வழிபாடு, இறை வழிபாடு செய்யலாம். தியானம், யோகா போன்றவற்றை செய்து உங்களது மனதை சாந்தப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை செய்து, பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடுவது போன்றவற்றை செய்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. மூன்றாவதாக பேச்சுங்க.
உங்கள் பேச்சுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி மேக்ஸிமம் பேசாமல் இருந்தது நல்லது. ஈவன் சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே. நீங்களா வாலின்றா போய் யார் பிரச்சனைகளும் இன்றைக்கி தலையிடக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் 3ஆம் நபராக நீங்கள் யாருடைய சண்டை சச்சரவுகளும் கலந்துக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. எனவே உங்களுக்கான நேரம் வரும்போது பேசிக்கலாம். மற்றவங்க உங்களை டென்ஷன் பண்ணாலும் நீங்கள் தேவையில்லாத தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்க. முடிஞ்சால் கனிவாக பேசுங்க, இல்லைன்னா பேசாமல் இருந்துறது பெட்டரான ஆப்ஷன் நண்பர்களே. கடைசியாக 4ஆவதாக மிக முக்கியமானதாக நீங்கள் பேராசைப்படாமல் இருக்கணுங்க. உங்கள் பணத்தை இன்றைக்கி வெளியவே எடுக்காதீங்க. ரொம்ப அவசியம், இதை பண்ணியே ஆகணும், இந்த செலவு பண்ணியே ஆகணும்னா மட்டும் நீங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணலாம். மற்றபடி இன்றைக்கி பணத்தை வெளியே எடுக்காதீங்க. ₹1 கொடுத்தா போதுங்க, உங்களுக்கு ₹1 கோடி சேருங்க. பாருங்கள், இவங்க கொடுத்துருக்காங்க, இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்கான சில விஷயங்களை காட்டி உங்கள் பணத்தை அபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. எனவே பேராசைப்படக்கூடாதுங்க. உங்கள் பணம் ₹1 பத்திரமா நீங்கள் வச்சுக்க வேண்டியது அவசியம். நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ₹1,00,000 ₹2,00,000 நீங்கள் யார்ட்டையா கடன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இல்லை பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்பொழுது முதலீடு செய்வதற்கு உகந்த தினம் அல்ல. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு லாஸ் ஏற்படலாம். எனவே பணத்தை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் உங்களுடைய முடிவை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நழுவி விடுவது நல்லது நண்பர்களே. பேராசைப்படக்கூடாது. அது 4வது விஷயம். இந்த 4 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு மிகச்சிறப்பாக அமையும். இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையாகட்டும், காதல் வாழ்க்கையாகட்டும், அலுவலக பணியாகட்டும் எல்லாத்துலேயுமே அது பொருந்தும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு நீங்கள் நல்ல தகவல் என்ற தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. எனவே உங்கள் வேலைகள் ஏதாவது பிரச்சனைனா கூட நீங்கள் பொறுமையாக வேலை மாற்றத்தை உடனடியாக மேற்கொள்ளாமல் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. அதாவது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அந்த வேலை மாற்றம் சம்பந்தமான சில விஷயங்களை முடிவெடுக்க இன்றைய தினம் உகந்த தினம் அல்ல. எனவே பொறுமையை கையாளுங்கள். இந்த தினம் இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு அமையும் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய லக்கியஸ்ட் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரோஸ் கலரை பயன்படுத்துங்க. அனைவருக்குமே ரோஸ் கலர் லக்கியஸ்ட் கலராக இன்றைக்கி அமையும். நண்பர்களே, நமது மேனம் டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 3 3ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் மனக்கவலைகள் இன்னைக்கு கொஞ்சம் ஏற்பட்டாலும் அது நீங்கி விடுங்க. எனவே தேவையில்லாத சில சிந்தனைகளை மனசில் இன்னைக்கு வச்சுக்க வேண்டாம். கவலைகளை பற்றி நீங்கள் அதிகமாக கவலை கொள்ளக்கூடாதுங்க. இன்னைக்கு அது தானாகவே நீங்கி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் வண்டி வாகனங்களை பராமரிப்பதற்கான சில செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாம் நண்பர்களே. கவலைகள் நீங்கும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய நம்பிக்கையை நீங்க யார் மேல வைக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ண வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியம். சில பேர் நாசுக்கா பேசுவாங்க, அப்படி தேன் மாதிரி பேசி உங்களை ஏமாத்துவாங்க. ஸோ நீங்கள் மற்றவங்க பேச்சை நம்பி உங்கள் கருத்துக்களை எதையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாது. எந்த விதமான முடிவு எடுக்கக்கூடாது நண்பர்களே. அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்கள் வேலைகளில் கொஞ்சம் ஆர்வமில்லாத சூழ்நிலை ஏற்படலாம். இந்த தினம் வியாபாரிகளுக்கு நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாளுங்க. நல்ல நல்ல அனுபவங்கள் இன்றைய தினம் கிடைக்கும். ஆனாலும் முதலீடுகளை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. செலவுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் இன்னைக்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பிளான் படி பண்ணுங்க. இத்தனை மணிக்கு இதை பண்ணணும், அத்தனை மணிக்கு அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணுங்க. கண்டிப்பாக நிதானமாக இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம். அவசரப்படாதுங்க. 10 காரியங்கள் செய்யணும்னு அவசரமா பண்ணிட்டு 10 காரியமும் முடியாம திரும்ப அதே வேலையில் செய்யறதை விட 4 காரியங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை நிதானமாக செஞ்சு முடிச்சிங்கன்னா போதுமானது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிளான் பண்ணி பண்ணுங்க. மறைமுகமாக உங்கள் மேலே சில பழிப்பாவங்கள் ஏற்படலாம். ஆனாலும் அது மறைந்து விடும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.